ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிவிகே டிஎம்கே மோதல் தான் இப்ப தமிழக அரசியலோட ஹாட் டாபிக். சோ நாம தொடர்ந்து டிவிகே சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தோம். இப்ப புதுசா டிஎம்கே சப்போர்ட்டா பேசுறதுக்கு ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவரோட பேரு திலீப். சோ இப்ப நம்ம இன்னையில இருந்து டிவிகே டிஎம்கே டிபேட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம். டிஎம்கேக்கு என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அரசியலுக்கு அனுபவம் வேணும்னு சொல்றீங்க. திமுக அனுபவம் உள்ள நிறைய அரசியல்வாதியா இருக்கிறீங்க, நாங்க பாக்குறோம், நல்லது. ஆனா இந்த அனுபவவாத அரசியல் எல்லாருமே பெண்களை கொச்சையா பேசுறதுக்கும் ஆபாசமா பேசுறதுக்கும் தொடர்ந்து, குறிப்பா இந்த எம்எல்ஏக்கள் பேசுறது கூட வேறன்னு வச்சுக்கிறான். ஆனா டிஎம்கே உள்ள தலைவர்களே இந்த மாதிரிதான் பேசுறாங்க. இந்த அனுபவம் தேவையா? அரசியலுக்கு இந்த அனுபவம் தேவையா? அனுபவங்கிறது நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கொச்சையா பேசுறது, இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தலைவர்கள் பேசுறதும் தொண்டர்கள் பேசுறதும் நீங்க வந்து ஒன்னப்படுத்துறீங்க. அதாவது பெண்களை பத்தி ஆபாசமா பேசுறது, சில்லியா பேசுறது உங்க கணக்குல நீங்க இதேதான். டிவிக்கே வந்து எப்பவுமே திருச்சி விடுறத ரொம்ப வேகமாவே நீங்க பண்ணுவீங்க. நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி அதாவது இப்ப நீங்க எதை பாயிண்ட் பண்ண வரீங்கன்னு எனக்கு புரியுது. பெண்களை பத்தி இப்போ அவதூறா பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு அது அப்படி படல. இப்போ ஒரு சிலர் எங்க கட்சியில உள்ளவங்களும் பேசலாம், அதுக்காண்டி எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரல. அது தவறுதான், நாங்க வன்மையா அதையும் கண்டிக்கிறோம். ஆனா தலைவர்களே பேசுறாங்க அப்படின்ற போது யாரையும் குறிப்பிட்டோ பேர் சொல்லி அவங்க பேசலையே. சோ அவங்க வந்து அப்ப நீங்க தமிழகத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கேல உள்ள யாருமே தமிழகத்திலே கிடையாது. எப்ப கேட்டாலும் இப்படிதான் முன்னுக்கு பின் முரணாதான் பேசுவாங்க. ஏன்னா பேர் குறிப்பிட்டே பேசுறான்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்ல போறாரு. அப்போ தொண்டர்கள் எல்லாம் கோரசா ஒரு பேரை சொல்லி கத்துனாங்களே, உங்களுக்கு காது கேட்கலையோ? அதுதான் நானும் சொல்ல வரேன். தொண்டர்கள் கத்துனாங்க, ஆனா அதுக்குதான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம அந்த தொண்டர்கள் வந்து வேற ஏடிஎம்கே கட்சியில இருந்தாங்களா? ஆர்வ கோளாறுல கூட நம்ம பண்ணியிருந்தோம். இந்த ஆர்வ கரெக்ட் பாயிண்ட் ஒத்துக்கிட்டாங்க நண்பர்களே. ஆர்வ கோளாறுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சோ டிஎம்கேங்கிறது ஒரு ஆர்வ கோளாறு. சோ இங்க வந்து அனுபவம் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. கரெக்ட் தானே? நீங்க அனுபவம் இல்லாதனாலதான் இப்போ உங்களுடைய ஆட்சியில வந்து பல தடுமாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வருது. அதை எப்படி கையாளணும்னு தெரியாம நாங்க அமைதி காக்குறோம், நாங்க வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மாணவர்கள் போராடினாங்க, அதை நீங்க எப்படி கையாண்டீங்க? அதோடைய விளைவு எங்க வரைக்கும் போச்சு? இதுக்கு நல்ல ஆன்சர் என்கிட்ட இருக்கு. ஏன்னா மாணவர்கள் போராடினீங்கன்னு சொல்றீங்க. எந்த மாணவர்களையும் உங்களால எங்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே செட்டப் பண்ண ஒரு தயாரிப்பு தான் இந்த போராட்டத்துல அதிகமா இருந்தது. இதுல டிஎம்கே ஜென்சி கிட்ட பனியன் போட்டுட்டு போய் எல்லாம் நிறைய பேர் அவமானப்பட்டு வெளியே வந்த கதையில நம்ம பார்த்தோம். சோ மாணவர்களை டிவிக்கே எப்பவுமே நல்ல விதமா நடத்துது, மாணவர்களுக்கு சப்போர்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீட் விஷயத்திலையும் கிளியரா அதுக்குள்ள பதில கொடுத்தாச்சு. சோ மாணவர்களுக்கு நாங்க இந்த பிரச்சனை பண்ணல, நீங்க தான் மாணவர் வேடம் போட்டு பிரச்சனை பண்றீங்க. நாங்க வேடம். ஆமா, ஓகே. இதுல நம்ம பேச வேண்டிய முக்கியமான கருத்து இதுல இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கும், அதாவது அனுபவம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கான பதிலும் இங்கதான் இருக்கு. டிவிக்கே அனுபவம் இல்லாம எப்படி நடந்துக்குது அப்படின்னா, இங்க போராடுறதுக்கான ஒரு விண்ணப்பங்கள் கேட்டு அல்லது வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு மாணவர்கள் வந்து அல்லது அந்த போராட்டக்காரர்கள் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்கும் போது அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க பண்றதுக்கு நாங்க மறுக்கிறோம், நீங்க வேற இடத்த கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஓகே, இந்த இடத்துல எங்களுக்கு இந்த இடத்துல தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மறுக்கிறீங்கன்னா ஒரு இது இருக்கு. நீங்க போராட்டமே பண்ணக்கூடாது அப்படின்னு போராட்டமே பண்ணக்கூடாது டிவிகே அரசு எங்கேயுமே மறுக்கல. அது மட்டும் இல்ல, போராட்டத்துல நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர் கலந்துட்டாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். போராட்டம் சும்மா இதுதான் டிஎம் கூட வேலை, இப்படிதான் சுத்தி விடுறது. எது நடக்காத விஷயத்தை எல்லாம் சுத்தி ஈஸியா விடுவாங்க. ஏதோ நடந்த விஷயத்த பேசுங்க. போராட்டத்துக்குள்ள போன உங்க அமைச்சர் ராஜ்மோகனுக்கு என்னென்ன நடந்தது அங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி? ஆமா, ஜென்சி கிட்ஸ், அதாவது டிஎம்கே காரங்க இருக்கிற இடத்துல என்னத்த கிடைக்கும் நமக்கு தெரியாதா? இது புதுசா நீ சொல்லிதான் தெரியுமா? இது டிஎம்கேவோட போராட்டம் கிடையாது, இது மாணவர்களுடைய போராட்டம். மாணவர் போராட்டம். ஆனா ஊடுருவதெல்லாம் டிஎம்கே காரங்க தானே? ஆமா, மக்களோட நாங்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து நாங்க ஊடுருவமா தான் தெரியும். மக்களோட மக்களா இருக்கு. அங்க மக்கள் போராட்டம் இல்ல, பாதிக்கப்பட்டவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாமே டிஎம்கேவோட சப்போர்ட்டும் டிஎம்கேவோட ஆளுங்களும் அங்க இருப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்க ஒரு மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, மாணவர் யாரும் நடத்துறாங்க, நீங்க ஒரு சப்போர்ட் போறீங்க. சோ நீங்க அங்க போய் உங்க கட்சியை முன்னிறுத்தாம நீங்க மக்களோட மக்களா கலந்து அவங்க அடையாளத்தை நீங்க மேல கொண்டு வந்தா அது சாதாரண. உதாரணமா இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லலாம்.
மக்கள் போராட்டம் மட்டும்தான் இன்னொரு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சி இன்ஃபுளுன்ஸ் ஆகல. ஆனா இந்த மாணவர் போராட்டத்துல எப்படி டிஎம்கே காரங்களா வந்து பேசிட்டு போறாங்க. இந்த திரைப்பட துறையில இருந்து எத்தனை பேர் வந்து இதெல்லாம் பேசிட்டு போனாங்க. ஏன்? ஐயோ, நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. திரைப்படத்துறையில இருந்து வந்தவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கிடையாதுங்க. டிஎம்கேக்கு அவங்க ஒருவேளை வாக்களிச்சிருக்கலாம், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க டிஎம்கே, நான் வந்து டிஎம்கே காரன் அதனால வரேன் அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க எல்லாம் இயல்பாக மனித உரிமைக்கான ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட போராடக்கூடிய ஒரு சமூக போராட்டம். சரி சரி கேளுங்க. இப்ப திமுக இயல்பு இப்ப சொன்னார்ல, இயல்பா வந்தாங்களா? அந்த இயல்பு நான் சொல்லி தரேன். இந்த ரஞ்சித் இன்னொன்னு 2 பேர்லாம் வந்திருந்தாங்க. எவ்வளவு இயல்பானவங்கன்னா, இத்தனை வருஷமா திமுக ஆட்சியில இருந்துல இவனுங்க வாயே திறக்கல, வா போட்டு சட்டம் போட்டிருந்து. இப்ப திடீர்னு வந்து அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லைன்னு பேசுறாங்க. இதாதான் இயல்பு. இதுதான் உங்களுக்கு இயல்பா? டிஎம்கே ஆட்சியில இது போன மாணவர்களுக்கு எதிரான அல்லது மாணவர்களை உடக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடும் நடக்கல. ஒழிக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து மக்களை ஏமாத்தினது யாரு? அப்பயே இந்த பாரஞ்சிட்டு பேசல. ஒன்றிய அரசு அதுக்கான அனுமதியை கொடுக்கலையே. நாங்க தொடர்ந்து அதுக்கான போராட்டங்களையும் அதுக்கான முன்னெடுப்புகளையும் போராட்டம் எதுக்கு நடத்தினாங்க? நீட்டுக்கு நடத்தினாங்க. நீங்க நாங்க ஆட்சிக்கு வந்து எதை ஒழிப்போம் சொன்னீங்க? நீட்டு தாங்க. அப்போ ஒன்றிய அரசு இங்க இருந்த திரு அப்ப இவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருந்தோமா இல்லையா? சார் நீங்க நீட்டை ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்தீங்க, ஏன் நீட்டை ஒழிக்கல அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? என்ன பேச விட்டீங்கன்னா நான் என்னோட கருத்தை பேச சொல்லுங்க. ஒன்றிய அரசுடைய முன்னாள் ஆளுநர் இங்க இருந்தாரு. நாங்க எத்தனையோ முறை இங்க இருந்து கோரிக்கைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் அனுப்பும்போது அதுக்கான அதிகாரப்பூர்வமாக அல்லது அதை கண்ணெடுத்து நேருக்கு நேரா பார்க்காம அதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம மாறி மாறி அதை வந்து அலட்சியம் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி சரி சரி. அதாவது எங்க நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஆளுநர் இங்க ஒப்புதல் கொடுக்க வேண்டியது இருக்கு. முதல்வருடைய கையில இருக்கு அப்படின்னா ஓகே. ஒன்றிய அரசு அதுல வந்து அதை வந்து மாத்தவே விட மாட்டோம், நாங்க வந்து நீட் எங்களுக்கு வச்சிருப்போம் அப்படிங்கிற கோரிக்கை எடுக்கும்போது முதல்ல இங்க வந்து நீட் எதிர்ப்பு ஆரம்பிச்சது டிஎம்கே தான். முதல்ல அதுக்கான குரல் கொடுத்தது டிஎம்கே தான். இங்க இன்னொரு சொல்ல விரும்புறேன். வேண்டாம், அதுக்கு முன்னாடி நான் சொல்லியே ஆகணும். நீங்க நீட் எதிர்ப்பு ஆரம்பிக்கல, நீட்டை வச்சு மக்களை ஏமாத்தினீங்கன்னு சொல்லுங்க. மக்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎம்கே மக்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கு, மக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்கு. இங்க தொடர்ச்சியா தமிழோட வளர்ச்சிக்காண்டி டிஎம்கே எவ்வளவு உழைச்சிருக்குங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது நீங்க புதுசா வந்திருக்கீங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த டிஎம்கே காரங்க எல்லாம் மைக்ல அமைச்சர் எம்எல்ஏஸ் எல்லாம் பேசுறதை கேட்டு நம்மளே கன்ஃபியூஸ்ல இருக்கோம். ஏன்னா அதே அரைச்சமாயிருச்சு. இவனும் வந்து புதுசா ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அதேதான். டிஎம்கே என்ன பண்ணிச்சு தெரியுமா, மக்களுக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, தமிழுக்கு என்ன பண்ணிச்சு, புதுசா ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணு. புதுசானா நாங்க சொன்னதுதாங்க செய்ய முடியும். நாங்க உங்களை மாதிரி நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன், நான் வந்து பிளேன் கொடுத்துருவேன், மாடு 10 லட்சம் கோடி அவங்க இல்ல இல்லையா? டிவிக்கு ஆட்சியில சொன்ன என்ன விஷயம் செய்யல, இல்ல என்ன விஷயம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. எந்த விஷயம்? நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, போக போகதானே தெரியும். இப்பவே கரண்ட் பில் எங்கேயோ போயிட்டு இருக்கு. வந்து 3 மாசம் 4 மாசம் ஆக போகுது. 4வது மாசத்துல கரண்ட் பில் எங்கேயோ விஷயத்த நான் கிளியர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த மாதிரிதான் கரண்ட் பில்லு தவறா இருக்குன்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டு ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் போடுறாங்க. கரண்ட் பில் அப்படி இருக்குன்னு. ஆனா இன்ஜினியரிங் டெக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அவர் ரொம்ப ஃபேமஸ் தான் தமிழ்நாட்டுல. அவரு இந்த கரண்ட் பில் பிரச்சனையை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. அரசாங்கத்துக்கு மேல தப்பா இல்ல வேற பிரச்சனையானு அது என்னன்னு நான் கிளாரிஃபை பண்ண மாட்டேன். அந்த வீடியோவை தேடி பாருங்க, இன்ஜினியரிங் ஃபேக்ட் அப்படிங்கிற சேனல்ல இதுக்கான பதில் உங்களுக்கு இருக்கு. சோ இந்த கரண்ட் பில்ல வச்சு நீங்க கம்பி கட்டாதீங்க. நாங்க கம்பி கட்டுமா? ஓகே. ஆக்சுவலி தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ்க்கு அப்புறம் இங்க மக்கள் தீர்மானிச்ச ஒரு அல்லது நம்பிக்கை வச்ச கட்சி அப்படின்னா அது டிஎம்கே தான். அதுக்கப்புறம் பல கட்சிகள் வந்தாலும் அல்லது பல கட்சி ஏடிஎம்கே வந்தது. தொடர்ச்சியா ஏடிஎம்கேன்னு போனாலும் அவர்களுடைய ஆட்சியின் வரைக்கும் இங்க வந்து மக்களுக்கான குரல் எப்பவுமே ஒடுக்கப்பட்டதான சரித்திரம் வந்து டிஎம்கே ஆட்சியில இருந்ததே கிடையாது. ஏடிஎம்கே ஆட்சியில கொஞ்ச நாள் ஒடுக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி தான் உள்ள போடுவாங்க. சவுக்கு சங்கருக்கு மேல எத்தனை வழக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க குரலை ஒடுக்காம தான் 60 வழக்க போட்டுட்டு இருக்காரு. அதான், அதாவது நேரடியா அவதூறு பேசக்கூடிய ஒரு சிலரை வந்து எப்பவுமே அது சவுக்கு சங்கர் அவதூறு பேசல, அவரு வந்து விஷயங்களை சொல்றாரு. அவர் ஆபாசமா பேசல உங்களை மாதிரி. அப்படி பார்த்தா திமுக எம்எல்ஏ எல்லாம் உள்ள இருக்கணும். இங்க அவதூறு ஆபாசம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு சிலரை வந்து குறிப்பிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு சில, அதாவது சவுக்கு சங்கர் சகோதரியை நம்ம எடுத்துக்குவோம். அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் உண்மைதானா
இல்ல ஏற்புடையது தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே நீங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப இங்க விஷயம் உண்மை பொய்ய பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். ஆனா ஆபாசங்கிறது வேற கேட்டகரி இல்ல. இல்ல அதான் சொல்றேன், நீங்க வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்போ ஒருத்தர் உதயநிதி இருக்காரு, அவர் வந்து பேசலாம் சொல்றீங்க. ஆனா அவர் இப்ப இவங்களுடைய பேரை வச்சு ஆமா இவங்க இங்கதான் போறாங்க, சரி ஓகே, ஒரு கீழ இருந்து பல குரல் வரலாம், மேடையில் இருக்கவங்க அதை நோக்கிதான் அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க. நம்ம எப்படி அதை வந்து சொல்ல முடியும்? ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த ஒரு வார்த்தை இல்ல, நீங்க பேசுறது எல்லாமே பிரச்சனை தான். நீங்க பேசுறது எல்லாமே அதாவது இப்ப டிவிகே ஆட்சி எடுத்துப்போம், ஒரு கண்ணியத்தோட நடந்து கொள்வது என்பது அப்படிங்கறத நீங்க டிஎம்கேல இருந்து அதான் சொல்றேன். டிஎம்கே பார்த்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மனுஷன் நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நாங்க வந்து அதுக்கான இடங்களை முன்னுரிமை கொடுக்குறோம், இல்ல ஒரு மனுஷனா ஒருத்தனை வந்து நாங்க மதிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க அவரை எப்படி நீங்க கையாண்டிருக்கணும்? அவரும் ஒரு எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர் வேற, அவர் எப்படி நீங்க ஒரு கௌரவத்தோட அல்லது ஒரு மாண்போட அவரை வந்து நீங்க கையாண்டிருக்கணும்? ஏங்க அவர் வந்து கக்கூசு போகணும்னு சொல்றாரு, அவரை கக்கூசு போடாம கூட்டிட்டு வந்தாங்களா? இல்ல 2 மணி நேரம் கக்கூசுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாரு, போராட்டம் நடத்துறாரு, ஒரு கக்கூசு போராளி அப்படிங்கிற ஒரு பெரிய பேர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரை அப்படி இன்னும் துன்புறுத்தலையே. அவரோட காயக்கடங்களை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு போலீஸ் வெயிட் பண்ணி நிக்கதானே செஞ்சாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது கரூர் சம்பவத்துல டிஎம்கே இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அப்பவே இதுக்கான முடிவு வந்திருக்கும். டிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்திருக்காது. உங்களுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வரும் ஆயிருக்க மாட்டாரு. டிஎம்கே எப்பவுமே மாண்போடு ஒரு தலைவர் அப்படின்னு பயம், அது பயம், மாண்பு இல்ல. விஜய் டிஎம்கே ஆனானப்பட்ட டெல்லியில இருக்க எந்த ஒரு மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் யாருக்கும் இது வரைக்கும் பயந்து ஒடுங்கினது கிடையாது. இங்க மொழி போராட்டமா எல்லா விஷயங்களும் பயம்ங்கிறது டிஎம்கேக்கு பயமே கிடையாது. இதை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா மெயினா பாஜக பார்த்து பயமே கிடையாது. இப்ப கூட அந்த டீலிமிட்டேஷன் அந்த மசோதாவை தீ வச்சு கொளுத்தினாரு, அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா பயம் எப்ப வரும் தெரியுமா? ஆட்சி கையில இல்லைன்னா அப்படியே ஒரு நடுக்கம் வந்துடும். உடனே மெதுவா தொடங்குவாங்க, டெல்லிக்கு நேரா தவள ஆரம்பிப்பாங்க, அவங்க பயம் தீரும். இது நான் ஒன்னும் புதுசா சொல்லல, வேண்டாம். இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ கூட பாருங்க. அந்த திமுக எம்எல்ஏ கனிமொழி சோமு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன, அரசியல்ல நண்பன் எதிரின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நேர பிஜேபி கிட்ட சரண்டர் ஆக போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. இல்லைன்னா டோட்டலா அமைக்கி உள்ள போட்டுருவாங்க. அதானே? அதாவது மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்கு, இல்ல மனிதனுக்கு ஏற்ற இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும் அரசியல் எதிரின்னா அப்ப ஒண்ணு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அப்படி இல்லை இல்லையா? கருத்து ரீதியாக நாங்க எல்லாருக்கும் எதிரி தான், ஆனா மனித ரீதியாக மனித இயல்பாக நாங்க எல்லாருடைய சகோதரத்துவத்தோட நினைக்கிறோம். இதோட நிறுத்தி சரி, கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொன்னீங்க கரூர் சம்பவத்துல விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், இப்ப டிவிக்கு ஒரு கட்சியே இருந்திருக்காது அப்படின்னு. ஆனா அந்த கரூர் சம்பவத்துல உண்மையா அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டியது யாரு? 10 ரூபா பாலாஜி தானே? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இதைதான் நான் சொல்ல வரேன். டிஎம்கேயோட மாண்பு, டிஎம்கேயோட விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை இழிவுபடுத்துற மாதிரி அவருடைய பெயர் இருக்கு, நீங்க அவர் பெயர் சொல்லலாம். 10 ரூபா பாலாஜிங்கிற உங்க தலைவர் நீங்க ஆரம்பிச்சு விட்டு போனதை நீங்க சொல்றீங்க. இதுதான் சொல்றோம் டிஎம்கேயோட மாண்பு. ஓ சரி, மாண்பை பத்தி பேச வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப திமுகவோட மாண்பை பத்தி நான் திருப்பி பேசணும்னா இந்த வீடியோ 10 இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பேச உள்ள கண்டென்ட் என்கிட்ட இருக்கு. ஏன்னா டிஎம்கேவோட மாண்பு அவ்வளவு பெருசு. சோ அடுத்த வீடியோல நாம இந்த திமுகவோட மாண்பை பத்தின விஷயத்துல இருந்து டிஸ்கஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோவை இதோட பினிஷ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.